அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிகிறா பாண்டியன். ஒரு அரசர் ஒருவர் இருந்தார். அந்த அரசருடைய அரண்மனையில் மந்திரி ஒருவரும் இருந்தார். அதே அரண்மனையில் சேவகனும் இருந்தான். அந்த சேவகன் மன்னனுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டிய நேரத்தில் ஓடி ஓடி வந்து சேவை செய்து கொண்டிருந்தான். உடனே மன்னனுக்கு நெருக்கமானவனாகவும் அந்த சேவகன் ஆனான். ஆனால் மந்திரி மட்டும் மைனர் போல அந்த அரண்மனையில் அமர்ந்திருந்தார். இருந்தாலும் மன்னர் அந்த மந்திரிக்கு கொடுத்த மதிப்பு மரியாதையை அந்த சேவகனுக்கு கொடுக்கவில்லை. உடனே சேவகன் யோசித்தான். மன்னனை நோக்கி கேட்டான், மன்னா, உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டியவற்றையெல்லாம் ஓடி ஓடி வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் மந்திரிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையை எனக்கு ஏன் தர மறுக்கிறீர்கள் என்றான். அதற்கு மன்னர் சொன்னார், காலம் வரட்டும், நான் பதில் சொல்கிறேன் என்று முடித்து கொண்டார். அந்த நேரத்தில் சாலையில் ஒரு நெல் மூட்டையை ஏற்றிக்கொண்டு வண்டி சென்று கொண்டிருந்தது. உடனே மன்னர் பார்த்தார். அந்த சேவகனை அழைத்தார். அது என்ன என்று விசாரித்து வா என்று அனுப்பினார். உடனே சேவகன் ஓடினான். வண்டிக்காரனை விசாரித்தான். அது நெல் மூட்டை என்றான். அது என்ன நெல் என்று தெரிந்து வா என்று அனுப்பினார். உடனே ஓடி போய் விசாரித்தான். அது பொன்னி நெல் என்று வந்து விசாரித்து சொன்னான் அந்த சேவகன். அது எங்கே விளைகிறது என்று தெரிந்து வா என்றான். உடனே ஓடினான். ஓடி வந்து மன்னனிடம் வந்து இந்த இடத்தில் விளைகிறது என்று சொன்னான். அது விளைய எத்தனை நாளாகும் என்று தெரிந்து வா என்று அனுப்பினார். வண்டிக்காரன் வண்டியை ஓட்டி எங்கோ சென்று மறைந்து விட்டான். சேவகன் ஓடினான். அந்த வண்டியை பிடிக்க முடியவில்லை. மறுபடியும் திரும்பி மன்னனிடமே வந்தான். மன்னா, நான் ஓடினேன், வண்டி எங்கோ சென்று மறைந்து விட்டது என்றான். உடனே மன்னன் பார்த்தார். உடனே மந்திரி அழைத்தார். குதிரையை கொடுத்தார். உடனே அந்த வண்டியில் செல்வது என்ன என்று விசாரித்து வா என்று மந்திரியை அனுப்பினார். மந்திரி குதிரையை எடுத்துக்கொண்டு விரைந்தார். வண்டிக்காரனை சந்தித்தார். அனைத்தையும் விசாரித்தார். மறுபடியும் அரண்மனைக்கு வந்தார். மன்னனுக்கு அருகே அமர்ந்தார். மன்னன் சில கேள்விகளை அந்த மந்திரியிடம் கேட்டார். மன்னன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரே இடத்தில் இருந்தபடியாக திடீரென்று பதிலை அளித்து கொண்டே இருந்தார் மந்திரி. இப்பொழுது அந்த மன்னன் சேவகனை அழைத்தான். பார்த்தீரா சேவகா, மந்திரி ஒரே இடத்தில் இருந்து கொண்டு எல்லா விடையும் அளிக்கிறார். நீயோ ஓடி ஓடி சென்று எனக்கு விடையளித்தாய். இறுதியில் எங்கோ வண்டி மறைந்து விட்டதாக சொன்னார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யார் யாரை எந்த தகுதியில் இருக்க வேண்டுமோ அந்தந்த தகுதியில் அவரவர் இருக்க வேண்டும். அவரவர் தகுதிக்கு அவரவர் இருக்க வேண்டும். அவரவர் தகுதிக்கு அவரவரை வைக்க வேண்டும் என்று மன்னர் முடித்து கொண்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவரவர் தகுதிக்கு அவரவர் இருக்க வேண்டும். அவரவர் தகுதிக்கேற்ப அவரவரை வைக்க வேண்டும் என்று தெரிகிறதல்லவா? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.